நாட்டில் 78வது சுதந்திர தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியேற்றி மக்களிடம் உரையாற்றினார். கேரளத்தில் வயநாடு துயரத்தின் பாகமாக எளிமையான முறையில்தான் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டன. 78வது சுதந்திர தின நிகழ்ச்சிகள் மூணாறில் பல்வேறு பகுதிகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கெடுத்தனர். காந்தி சிலைக்கு அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன் எம்எல்ஏ ஏக்கமணி தேசிய கொடியேற்றி உரையாற்றினார். महात्मा गांधी के जय, भारत माता के जय, मूवर्ण कोडी के जय, मूवर्ण कोडी के जय, वल्लभभाई पटेल के जय, वल्लभभाई पटेल के जय. 78வது சுதந்திர தின இணையங்கறிந்த விருது நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இன்றைய தினம் நாடு எம்பாடும் கொண்டாடப்பட்டாலும் கூட கேரளத்தில் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் இயற்கை சீற்றத்தால் ஒரு பெரிய சமூகம் அழியப்பட்டிருக்கின்றது. அதற்காக வேண்டி கேரளம் முழுவதுமாக கூடுதலான நிலையில் கொண்டாடக்கூடாது என்பதை வலியுறுத்தி கொண்டு மிக எளிமையான முறையில் மூணாறில் கொண்டாட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால இந்த காலையிலிருந்து கிட்டத்தட்ட 78வது சுதந்திர தினத்தில் 8 கொடிமரங்களை ஏற்றி இந்த கழிப்பிடங்கள் காட்டியிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் இடுக்கி மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி தேசிய கொடியேற்றி உரையாற்றினார். மூணார் டாக்ஸி ஸ்டாண்டிற்கு அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐஎன்டியூசி ரீஜனல் கமிட்டி தலைவர் டி குமார் கொடியேற்றி உரையாற்றினார். போஸ்ட் ஆபீஸ் ஜங்ஷனில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பிளாக் காங்கிரஸ் தலைவர் எஸ் விஜயகுமார் தேசிய கொடியேற்றி உரையாற்றினார். அடிமாலியில் பல்வேறு பகுதிகளில் 78வது சுதந்திர தின நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டன. அடிமாலி கிராம பஞ்சாயத்தில் கிராம பஞ்சாயத்து தலைவர் சௌமியா அனில் தேசிய கொடியேற்றி உரையாற்றினார். வைஸ் பிரசிடென்ட் அனஸ் இப்ராஹிம் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர். அடிமாலி பிளாக் பஞ்சாயத்து தலைமையில் பஞ்சாயத்துக்கு முன்பாக தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பிளாக் பஞ்சாயத்து தலைவர் சோமன் செல்லப்பன் தேசிய கொடி ஏற்றினார். பிளாக் பஞ்சாயத்து அங்கத்தினர் கிருஷ்ணமூர்த்தி, பிரான்சிஸ் வாசு போன்றவர்கள் தலைமை. அடிமாலியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பிவிஸ் கரியா தேசிய கொடி ஏற்றினார். നല്ല രീതിയിൽ തന്നെ മുമ്പോട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. മറ്റു പല രാജ്യങ്ങളും പട്ടാളബന്ധം നീങ്ങിയപ്പോഴും നമ്മൾ ജനാധിപത്യ രാജ്യത്തേക്ക് നീങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അങ്ങനെ എല്ലാ തലത്തിലുമുള്ള നമ്മുടെ നാടിൻ്റെ വികസന പ്രവർത്തനമായി മുമ്പോട്ട് പോകുന്നു. നമ്മുടെ ഇന്ത്യക്ക് സ്വാതന്ത്ര്യം കിട്ടി നല്ല ഇതിലാണ് അതിൻ്റെ പ്രവർത്തനം മുമ്പോട്ട് പോകുന്നത്. നമ്മളിത് എല്ലാ പരിപാടികളും വളരെ ചുരുക്കി ലളിതമായി. കാരണം വയനാട് വലിയ ദുരന്തം നമ്മളെ സംബന്ധിച്ചിടത്തോളം പറഞ്ഞാൽ തീരാത്ത വലിയ ദുരന്തം സംഭവിച്ചിരിക്കുന്നു. ഒരു പ്രദേശങ്ങളിൽ 500 ആളുകളും മരിച്ച അവസ്ഥയിൽ നിൽക്കുക. അതുകൊണ്ട് എല്ലാ ചടങ്ങുകളും ചുരുക്കി നമ്മൾ വലിയ റാലിയൊക്കെ നടത്താൻ തീരുമാനിച്ച ആ റാലിയൊക്കെ നമ്മൾ വയനാട് ദുരന്തത്തിൻ്റെ പേരിൽ റാലി മാറ്റിവെച്ച് നമ്മൾ ഇന്ന് ആഗസ്റ്റ് 5 സ്വാതന്ത്ര്യത്തിൻ്റെ പതാകത്തിൽ മാത്രമായി ചുരുക്കിയുണ്ടായി. அடிமாலி சர்வீஸ் கூட்டுறவு வங்கியின் தலைமையில் தேசிய கொடியேற்றப்பட்டது. வங்கி தலைவர் ஜான் சிசி ஐசக் தேசிய கொடியேற்றினார். സ്വാതന്ത്ര്യ ദിനമായാണ് കേരളത്തിൽ എല്ലായിടത്തും ആഘോഷിക്കുന്നത്, പതാക ഉയർത്തുന്നത് എന്നാണ് നമ്മളെല്ലാം മനസ്സിലാക്കിയിരിക്കുന്നത്. എന്തായാലും ഇന്ത്യയുടെ സ്വാതന്ത്ര്യ ദിനം ലോകമെമ്പാടും അറിയുകയും ഇത് വളരെ ഗൗരവവും അന്തസ്സും ആഭിജാത്യവുമുള്ള ജനാധിപത്യ രാജ്യത്തിൻ്റെ ഉണർവിനും ഉന്മേഷത്തിനും അടുത്ത വർഷം ഇത് ഉതകുമാറാകട്ടെ. അടിമാലി ടൗണിൽ ചുമട്ട് തൊഴിലാളികൾ தலைமையில் ஐஎன்டியூசி യൂണിറ്റ് தலைவர் CS നാസർ தேசிய கொடியேற்றினார். പോരാളികൾ ജീവൻ ബലി കൊടുത്ത് നേടിത്തുന്ന സ്വാതന്ത്ര്യം, ആ സ്വാതന്ത്ര്യം കാത്തു സൂക്ഷിക്കുവാനുള്ള ഉത്തരവാദിത്വം, മതേതര ജനാധിപത്യ ഇന്ത്യ കെട്ടിപ്പടുക്കുവാനുള്ള ചുമതലാബോധം, ഇന്ത്യൻ ഭരണഘടന സംരക്ഷിക്കുമെന്നും ഇന്ത്യയുടെ ഐക്യവും അഖണ്ഡതയും സംരക്ഷിക്കുമെന്ന് പ്രതിജ്ഞിക്കുവാനുള്ള ഏറ്റവും സുപ്രധാനമായ സുദിനം. ഈ ദിവസം രാജ്യത്തെ മുന്നോട്ട് നയിക്കുന്ന ഏറ്റവും സെക്യുലറായ മതേതര ജനാധിപത്യ ഭാരതത്തിൻ്റെ നിലനിൽപ്പിന് വേണ്ടിയുള്ള പോരാട്ടത്തിൽ രാജ്യത്തെ ജനങ്ങളോടൊപ്പം രാജ്യത്തെ തൊഴിലാളി വിഭാഗവും വർഗവും ഉണ്ടാകുമെന്ന് പ്രഖ്യാപിക്കുന്ന ഏറ്റവും സുവർണ സന്തോഷകരമായ നിമിഷമാണ്. அடிமாலி விஸ்வதீப்தி பப்ளிக் ஸ்கூலில் 78வது சுதந்திர தின நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டன. அடிமாலி ஜனமைத்திரி காவல் நிலையத்தின் தலைமையில் 78வது சுதந்திர தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டது.
முரிக்காச்சேரி சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 78வது சுதந்திர தின நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டன. SPC NCC കേഡറ്റുകളിன் தலைமையில் പരേഡുകളും ഊർവലങ്ങളും നടത്തപ്പെട്ടன. സ്വാതന്ത്ര്യത്തെക്കുറിച്ചുള്ള ഗാന്ധിജിയുടെ സങ്കല്പമാണ് നമ്മുടെ മനസ്സിലേക്ക് വരേണ്ടത്. രാജ്യത്തെ ഓരോ സാധാരണക്കാരന്റെയും കണ്ണീരൊപ്പുന്നതാവണം യഥാർത്ഥ സ്വാതന്ത്ര്യം എന്നായിരുന്നു മഹാത്മാഗാന്ധിക്ക് സ്വാതന്ത്ര്യത്തെക്കുറിച്ചുള്ള സങ്കല്പം. നമ്മുടെ രാജ്യം വികസനത്തിന്റെ പാതയിലാണ് തീർച്ചയായും. ഇന്ത്യയോടൊപ്പമോ ഇന്ത്യക്ക് ശേഷമോ സ്വാതന്ത്ര്യം കിട്ടിയ പല രാജ്യങ്ങളും ഏകാധിപത്യത്തിലേക്കും പട്ടാള ഭരണത്തിലേക്കുമൊക്കെ വഴുതി മാറിയപ്പോൾ ജനാധിപത്യ സംവിധാനത്തിന്റെ മൂല്യം തിരിച്ചറിഞ്ഞുകൊണ്ട് മഹത്തായ ജനാധിപത്യത്തെ ഇത്രയും വർഷം അഭംഗുരം കാത്തുസൂക്ഷിച്ചതിന് ஆண்கள் சுய உதவி சங்கத்தின் தலைமையில் கல்லார்குட்டியில் தலைவர் ஹேமத் லால் தேசிய கொடியேற்றினார். தொடர்ந்து சங்கத்தின் அங்கத்தினர்களான பிஜி சுதந்திர தின செய்தி வழங்கினார். செயலாளர் ஜெயேஷ் உட்பட ஏராளமான மூணார் லயன்ஸ் கிளப்பின் தலைமையில் 78வது சுதந்திர தினம் நடைபெற்றது. மூணார் லயன்ஸ் கிளப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நடைபெற்ற நிகழ்ச்சி தலைவர் பேசில் கே வர்கீஸ் தேசிய கொடியேற்றி உரையாற்றினார். ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ராஜாக்காடு யூனிட்டின் தலைமையில் சுதந்திர தின கொண்டாட்டமும் வயநாடு மறுவாழ்விற்காக நிதி உதவி கைமாறும் விழாவும் ராஜாக்காடு லெமன் கிராஸ் ஹோட்டல் வைத்து நடைபெற்றது. ஹோட்டல் பொதுச் செயலாளர் ஜோர்ஜ் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினார். ராஜாக்காடு கர்ணாபுரத்தில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் ராஜாக்காடு SA KA சுபி கொடியேற்றினார். தொடர்ந்து சுதந்திர தின செய்திகள் வழங்கினார். காங்கிரஸ் ராஜாக்காடு மண்டல் கமிட்டியின் தலைமையில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. ராஜாக்காடு டவுனில் நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்தை KPCC மெம்பர் R பாலன் பிள்ளை தேசிய கொடியேற்றி உரையாற்றினார். சேனாபதி மார் பெசிலியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 78வது சுதந்திர தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர். NCC யூனிட், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், அவுட் அண்ட் கைடு உட்பட உள்ள யூனிட்டின் தலைமையில் பரேடுகளும் நடத்தப்பட்டன. காங்கிரஸ் கட்டப்பனை மண்டல கமிட்டியின் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கூடாது வயநாட்டில் துயரத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உதவி என்ற நோக்கத்தோடு திட்டத்தின் நிகழ்ச்சியும் AICC அங்கத்தின் EM அகஸ்தி துவக்கி வைத்தார். கட்டப்பனை அமர் ஜவான் போர் நினைவு மண்டபத்திற்கு மலரஞ்சலி செலுத்திய பின்பு கேரளா ஸ்டேட் எக்ஸ் சர்வீஸ் லீக் கட்டப்பனை யூனிட்டின் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. രാജ്യമെമ്പാടും ഉയരുന്ന ആഘോഷവേളയിൽ നമ്മുടെ പ്രധാനമന്ത്രി ചെങ്കോട്ടയിൽ നിന്ന് ത്രിവർണ്ണ പതാക ഉയർത്തി ഇന്ന് രാജ്യത്തെ അഭിസംബോധന ചെയ്യുമ്പോൾ ദേശമെങ്ങും ത്രിവർണ്ണ പതാകകൾ ഉയർത്തി സമൂഹത്തിൽ നാം ഈ സ്വാതന്ത്ര്യ ആഘോഷത്തിൽ പങ്കാളികളാവുന്നു.